ஆபேலுடைய காணிக்கை அவர் என்ன பண்ணிக்கிட்டாரா சொல்லுங்க. ஆபேலுடைய காணிக்கை அப்படின்னா என்ன கவனிங்க. ஆபேல் தேவ சித்தத்தை என்ன பண்ணுகிறான், நிறைவேற்றுறான். அதனால ஆபேலுடைய மரணத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன, அவன் முதல் ஆற்றுகளை அவன் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறான், பரலோகத்தை சந்தோஷப்படுத்த விரும்புகிறான். அதனாலேயே அவன் எதை நேரிட்டான், மரணத்தை சந்திச்சான். அல்லேலூயா. ஆபேலும் கவனிங்க, ஆபேல் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. புதைக்கப்படல, என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், விதைக்கப்பட்டிருக்கிறான். அந்த விதை நிச்சயமாக என்னவாகும், மரமாய் மாறும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் எல்லா மரணத்திலும் வாசிக்கிற அந்த வசனம் பாருங்க. 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வேகமாக வாசிங்களேன். 4வது அதிகாரம் 13வது. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், எல்லாரும் சொல்லுங்க, என்ன அடைந்தவர்கள் நிமித்தம், மீண்டும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம். இந்த மகிமையின் மரணத்திற்கும் உலக ரீதியான மரணத்துக்கும் என்ன பிரதர் வித்தியாசம்னா, நான் மரிக்கல, சொல்லுங்க, நித்திரை அடைந்தவர்.